மாதேஸ்வரன் அவதரித்த மலையான நாகமலையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாகமலை தான் இப்போ நம்ம ஆடி அமாவாசையை முன்னிட்டு நம்ம ஏறினோம், ஒரு 6 பேர் ஏறினோம். இங்கே சிறப்பாக அமைஞ்சது, நம்ம வழிபாடெல்லாம் நல்லா சிறப்பாக அமைந்திருந்தது. இப்போ அதை தான் நம்ம ஏறிட்டு இருக்கிறோம். பரவாயில்ல. நம்ம மேட்டூரில் இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தொலைவில் மாதேஸ்வரன் மலை இருக்குது. நாகமலையிலிருந்து தான் மாதேஸ்வரன் மலை மாதேஸ்வரர் மாதைய மலைக்கு வந்ததாக சொல்லப்படுது. நாகமலையில் தான் ஃபஸ்ட்டு அவதரித்தாராம். ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. இது மாதேஸ்வரன் மலையிலிருந்து சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம ஜீப்பில் போய் அங்கேருந்து 2 மலை ஏறி இறங்கி ஏறணும். அங்கே தான் நம்ம நாகேஸ்வரன் மாதேஸ்வரன் என்று அழைக்கப்படுகின்ற சிவனுடைய வடிவத்தில் காட்சி அளிக்கிறாரு. இந்த மலை கர்நாடகா பார்டர்லேயே இருக்குதுங்க. கர்நாடகா பார்டர்லேயே இருக்குது. நல்லா அடர்ந்த காடாக இருக்குது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஒரு இயற்கையின் காட்சிகளாக இருக்குது. இயற்கையின் அதிசயமே ஒரு நல்ல வரம் தான் நமக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த தலம் நாகதோஷத்துக்கு இருக்கிறவங்க நிவர்த்தி ஆகணும்னு சொல்லப்படுது. ஏராளமான தமிழ்நாடு மக்களும் சரி, ஏனைய கர்நாடகா ஆளுங்களும் சரி, நிறைய பேர் வராங்க. ஒரு நல்ல திருத்தலம் தான் இது மாதேஸ்வரன் மலை. இது மாதேஸ்வரன் மலை அடிவாரத்திலிருந்து நம்ம நாகமலை மலை ஏறி இறங்கினா நாகமலை. நல்லா அருமையாக இருக்குப்பா, போய் பாருங்க. எல்லாம் ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். இந்த தலம் மலை ஏறி இறங்கினாவே ஒரு தனி சிறப்பு தாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, வானரப்படைகள்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மலை பிரதேசம், இந்த மாதிரி காடு சைடெல்லாம் போனால் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுங்கப்பா, ஏதாவது பிஸ்கெட்டாச்சும் இல்லை ஏதாவது வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுங்கப்பா. இவங்கெல்லாம் யாராவது கொடுப்பாங்களான்னு தான் பார்த்துட்ருக்குறாங்க. இவங்களை நாம் குரங்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வானரப்படைங்க. ஆமாப்பா. இப்போதான்ப்பா ஒரு மலை ஏறி இருக்கிறோம். இந்த இடத்துல திரும்புகிற இடத்துல இருந்து இந்த இடத்துல தான்ப்பா எதுப்பால பாருங்கள் ஒரு மலை தெரியுது. அந்த மலையில தான் பாருங்கள் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அந்த மலைக்கு இந்த மலை இறங்கி திரும்ப அதிலிருந்து நம்ம போய் ஒரு சுற்றிட்டு ஒரு மலையவே கீழே சுற்றிட்டு போய் அந்த மலை போய் ஏறினோம். அங்கே தான் நம்ம மாதேஸ்வரர் இருக்கார். இது போகிற வழியில் இந்த மாதிரிலாம் சாமிங்கெல்லாம் இருக்குதுப்பா. ஆமாம்.
இப்போ 2வது மலை இறங்கிட்டப்போ இங்கே வந்து எல்லாம் மலைவாழ் மக்கள் நிறைய பேர் வசிக்கிறாங்க போல். இல்லை நிறையா கடைங்களும் இருக்குது. சுவாமிக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். இதுதான் 3வது மலைக்கு கீழே அடிவாரம்பா. இங்கே நம்ம சாமி கும்பிட்டு 3வது மலை ஏறுறோம். 3வது மலையில் மேலே தான் நாகேஸ்வரர் ஐயா இருக்கிறாங்க. நம்ம சிவ வடிவில் காட்சி தராரு. ஆமாப்பா. இப்போ இங்கே நம்ம சாமி கும்பிட்டு நம்ம ஏறலாம். இங்கேயே கீழே விநாயகர் இருக்கிறாருப்பா. நம்ம போய் இப்போ அவரை பார்க்கலாம். சைடில் இருக்கார். எல்லா சாமியும் நமக்கு ஃபஸ்ட் விநாயகரை நம்ம கும்பிட்டாச்சுப்பா. இங்கே மாதேஸ்வரன் மலையிலேயே என்ன சிறப்புன்னா, எல்லா கோயில்லையும் நமக்கு வந்து விபூதி பிரசாதம் தருவாங்க கையில். இவங்க வந்து அவங்களே வந்து எல்லாத்துக்குமே, எத்தனை பக்தர்கள் வந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்களே வந்து பொட்டு வச்சியே விட்டுடுறாங்க. கையில் தர்றதெல்லாம் இல்லை. ஏன்னா வேணும்னா நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். அனைவருக்கும் பட்டையாக இருந்தாலும் சரி, சந்தன பொட்டாக இருந்தாலும் வச்சே விடுறாங்க. இது விநாயகரை பார்த்துட்டு கொஞ்சம் மேலே ஏறி வந்தால் இங்கே வந்து கொஞ்சம் மேலே வந்து இங்கே ஒரு சாமி இருக்காங்க. இவங்களையும் நம்ம கும்பிட்டுட்டு 3வது மலை ஏற ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து வில்வம் வந்து பூவும் தருவாங்க, வில்வமும் தராங்கப்பா. சாமி கும்பிட்டு பிரசாதமாக வில்வம் தராங்க, வில்வ இலைங்க தராங்க. இப்போ 3வது மலை ஏற ஆரம்பித்தாச்சு. எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. நம்ம கூட வந்தவங்களாம் ஏறிட்டுருக்காங்க. பரவாயில்லப்பா. நாங்கள் ஏற ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. கொஞ்சம் நல்லா தான் ஏறுறோம். எல்லாம் பெரிய ஆளுங்க வந்திருக்காங்க கூட. நல்ல பொறுமையாக தான் ஏறுறோம். அன்னதானமும் போடுறாங்கப்பா. 3வது மலை 2வது மலையிலேயே கீழே முதல் மலை ஏறுற இடத்துலையே அன்னதானமும் போடுறாங்க. சாப்பிட்டும் வரலாம். நாங்கள்லாம் கொண்டு வந்தது நாங்கள் உட்காந்து சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டு மலை ஏறிட்டுருக்குறோம். 3வது மலை. இந்த மலை ஏறிட்டால் மேலே வந்து நாகேஸ்வரர் இருக்கிறாருப்பா. நாகேஸ்வரர் ஆலய மலை இல்லை இருக்கின்ற நாகேஸ்வரர் மலை இது. இங்கே வந்து இந்த மலையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரப்பன் கட்டி காத்து ஆண்டதாக சொல்லப்படுது. அதே மலை தான். சத்தியமங்கல திம்பம் மலை ஃபாரஸ்ட்லேருந்து இந்த மாதேஸ்வரன் கர்நாடகா மாதேஸ்வரன் மலை பாதை வரி ஃபுல்லாமே நம்ம வீரப்பன் தான் கட்டி ஆண்டிருக்கிறாரு. இந்த காட்டுக்கே தனி ராஜான்னு சொல்லப்படுறது நம்ம வீரப்பன் தான்ப்பா. ஆமாப்பா. இந்த மலைப்பகுதியில் தான் அவர் வந்து உள்ளலாம் பதுங்கி இருந்தார். எல்லாமே பண்ணார். நல்லவர்னு சொல்கிறாங்க அவரை ரொம்ப. ஆமாம் பாருங்க, ரொம்ப அழகாக இந்த தம்பிங்கெல்லாம் தட்டிக்கிட்டு வராங்க. ரொம்ப கடவுள் பக்தியாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். மாதேஸ்வரர் போல உருவத்திலே ஒருத்தர் வந்து காட்சி அளிக்கிறாரு. அவர் வரவருக்கெல்லாம் எல்லாம் வந்து விபூதி வந்து இட்டு வர்றாருப்பா. பரவாயில்ல. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கோயில்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. தெரியுது, சத்தம் வருது கொஞ்சம். பாருங்கள், கொடியெலாம் இருக்குது. வந்துட்டோம். ஆமாம், இங்கே தான் நாகமலைக்கு வந்துட்டோம். இந்த மலை தான்ப்பா நாகமலைன்னு சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கோயில் இருக்குது. ஆமாப்பா. பக்தர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க போல். கூட்டமாக தான் இருக்குது கொஞ்சம். வாங்க பார்க்கலாம் என்ன இங்கே சாமி எப்படி இருக்காருன்னு. நம்ம வந்து ஆளுங்க எல்லாருமே வந்து சாமி பார்க்கறதுக்காக லைன் தான் நின்றுட்டு இருக்கிறோம்.
அப்படியே நான் சும்மா போட்டுட்ருக்கிறேன். இங்கே ஒரு சாமி இருக்குது, நம்ம பார்த்தாச்சு. ஆமாம், நம்ம லைன் நின்றுட்டுருக்குறோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இந்த லைனில் முன்னாடி போனால் தான்ப்பா அங்கே நம்ம சிவன் இருக்கார், மாதேஸ்வரன் இருக்கார். இந்த மலை தான்ப்பா நம்ம நாகமலைன்னு சொல்லப்படுகிறது. நாக வடிவில் இருக்கும். பின்னாடி வந்து நாகம் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம போய் பார்க்கலாம். சாமி பார்த்துட்டு பின்னாடி போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த சைடு தான் போகணும். இந்த போயிட்டு போய் சுற்றிட்டு வரணும் போல். ஆமாப்பா, மலைகள்லாம் நிறையா மலைங்க சுற்றி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இயற்கை காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்குப்பா. லைன் நின்றுட்டுருக்குறோம் நாங்கள் இப்போ. கோயிலுப்பா. கோயிலுக்கு எதிர்ப்பால் இருக்கிற பெரிய நந்திப்பா. பெரிய நந்தி இவர் தான். சிவனுக்கு நேர் எதிரே இருக்கார். ஆமாம், இன்னும் லைன் நின்றுட்டே தான் இருக்கிறோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஆமாப்பா. இவர் தான்பா நாகேஸ்வரன் சொல்லப்படுது. நாகேஸ்வரர் சிவ வடிவில் காட்சி தராரு. மாதேஸ்வரர், நாகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறது. ஆமாப்பா, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் தெரியாமல் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஆமாம், நந்தியினுடைய காதில் வந்து இது மாதிரி சொன்னால் நம்மளுடைய குறைகளையும் சரி, நம்மளுடைய நிறைகளையும் சரி, கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்லலாம். நமக்கு தேவையான சொல்லலாம். இது மாதிரி சொன்னால் நிறைவேற்றப்படுன்னு சொல்லப்படுதுப்பா. இவர் தான்ப்பா நாகேஸ்வரருக்கு நேர் எதிரே இருக்கும் பெரிய நந்தி. ஆமாப்பா, பக்தர்கள்லாம் எல்லாம் நிறைய பேர் எல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாப்பா, ಅದೇ ಇದ್ರ ಪಕ್ಕ ಇವಾಗ ಅಂಟಿಸ್ತಾವ ಇಲ್ಲಿ நான் வீடியோ ஓடினேன். ஒரு நிமிஷம் ஓடினேன். சாமி முடிச்சாச்சுப்பா. இப்போ வந்து பின்னாடி வந்து நம்ம போய் சுற்றிட்டு வந்து பார்க்கலாம். பின்னாடி தான் வந்து நாகம் போல் பாறை இருக்குது போல். நாகம் மாதிரியே இருக்கும் அந்த பாறை. அதை போய் பார்க்கலாம். ஆமாப்பா, இன்னும் கூட்டம் கொஞ்சம் இருக்குது. பக்தர்கள்லாம் நின்றுட்டுருக்குறாங்க. நம்ம போய் பார்க்கலாம். பின்னாடி நாக வடிவில் பாறை இருக்குது, அதை பார்க்கலாம். அதை பார்க்க தான் போயிட்டுருக்குறோம். பின்னாடி கீழே இறங்கி சுற்றிட்டு வரோம். அந்த கோயிலையே சுற்றுற மாதிரி சுற்றிட்டு வரோம், பாறையை சுற்றிட்டு வரோம். பின்னாடி இருந்து பார்த்தா தான் அந்த நாகம் போல் வந்து அந்த பாறை தெரியும் போல். நம்ம வாங்க பார்க்கலாம். இதுதாங்கப்பா, இதுதான் நாகம் மாதிரியே அப்படியே இருக்கும். இதுதான் நாகமலைன்னு சொல்லப்படுது. இந்த பாறையை தான், இந்த பாறைக்கு கீழே தான் சுயம்பு வடிவில் லிங்கம் வந்து மாதேஸ்வரர் காட்சி தராரு. நாகேஸ்வரர், மாதேஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய இந்த திருத்தலமான இந்த மலை தான்ப்பா. நாக சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி ஆகப்படும்னு சொல்லப்படுது. இந்த மலைக்கு வந்தால் நாகதோஷம், சர்ப்பதோஷம் இருந்தால் விலகிடும்னு சொல்லப்படுது. வந்து இப்போ திருமண தடைகள் நீங்கன்னு சொல்லப்படுதுப்பா. வந்து எல்லாம் வந்து நம்ம கடவுளுடைய அருளை வந்து பெறுங்க. எல்லோரும் வாங்க.
இதுதான்ப்பா நாகமலை. நாகம் மாதிரியே இருக்கும். நாகம் மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து சிவன் வடிவில் இருக்குது. அப்படியே நம்ம சுற்றிட்டு வரோம். நம்ம கூட வந்த ஆளுங்களாம் இருக்காங்க, கூட தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு 6 பேர் வந்தாங்கப்பா. ஆமாம், சுற்றிட்டு வந்துட்டோம்ப்பா. சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே இந்தாண்ட சைடு வந்து அப்படியே பார்த்தா தெரியுதுப்பா. அப்படியே 5 தலை பாம்பு மாதிரியே வந்து நாகம் மாதிரியே வந்து அந்த பாறை இருக்குது. பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த காட்சி. இதாங்க பாருங்கள், 5 தலை நாகம் மாதிரியே அந்த பாறை இருக்குது. இதுதான் நாகமலைன்னு சொல்லப்படுது. நாகமலைன்னு சொல்லப்படுது. நாகமலை பாறை, நாக மாதிரி இருக்கிற பாறை இதுதாங்கப்பா. நாக மாதிரியே இருக்குது. ரொம்ப அற்புதமாக, இயற்கையின் அதிசயம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாறைக்கு சைட்லேயே ஒரு சிவலிங்கம் வச்சிருக்கிறாங்கப்பா. பின்னாடி 5 தலை நாகம் இருக்கிற மாதிரியே வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருமண தடைகள் நீங்க, சர்ப்பதோஷம் விலக, நாகதோஷம் விலங்க இந்த திருத்தலம் வந்து சிறப்பு வாய்ந்ததுப்பா. வாங்க, வந்து எல்லாம் வந்து சிவனுடைய அருளை பெறுங்க. தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது. வாங்க, ஒரு நல்ல மலைப்பா. மலை ஏறிட்டு இறங்கினாவே ஒரு உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. நிறையா பக்தர்கள் இருக்கிறாங்க. வாங்க, எல்லாரும் வந்து சாமி அருள் பெறுங்க. மலையை சுற்றிட்டு வந்துட்டோம்ப்பா. திரும்ப அந்தாண்ட போய் சுற்றிட்டு அப்படியே இந்தாண்ட வந்துட்டோம். ஆமாம், முன்னாடி இந்தாண்ட சைடில் இது ரைட் சைடு, கோயிலுக்கு ரைட் சைடு இப்போ நம்ம இருக்கோம். லெஃப்ட் சைடில் போய் சுற்றிட்டு ரைட் சைடு வந்துட்டோம். ஆமாப்பா, நல்லா இருக்குது. இந்த மலை வந்து நம்ம தமிழ்நாடு பார்டரில் கர்நாடகா மாநிலத்தில் இருக்குதுப்பா. நாகமலை.